ஸ்ரீ குருப்பியோ நமஹா. கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் பக்கத்தில் சாட்சிநாதேஸ்வரர் கோவில் திருப்புரம்பியம்ங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஸ்தலத்தோட விசேஷத்தை பற்றி, இந்த சாட்சிநாத சுவாமியை பற்றி நம்ம எல்லாம் அந்த கோவிலில் உள்ள ஒரு பக்தர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்க மன்னன் பிரதிபதி இவங்க இருந்தாங்க. பாண்டியன் தோற்று போயிட்டான். அவனுடைய கொடி மீன் கொடி பாண்டியனுக்கு. அந்த கொடியை சுருட்டிட்டு ஓடுனதுனால மீன் சுருட்டின்னு அணக்கரைக்கும் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அது அங்கே அது வரலாற்று சிறப்பு. அடுத்த இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, 64வது திருவிளையாடல் நடந்தது இந்த ஊரில். அதாவது பாண்டிய மாதேவி விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிவிக்கணும்னு ஆசைப்பட்டாள். பாண்டியன்கிட்ட சொல்லும்போது, நம்ம பாண்டிய நாட்டில் விலை உயர்ந்த ஆபரணம் கிடையாது, சோழ நாட்டில் இருக்குது, அதுவும் காவிரி பூம்பட்டினு தான் இருக்குது, அங்கே பெரிய வியாபார ஸ்தலம், அங்கே போனால் தான் நல்லா கிடைக்கும்னு அந்த பொருட்களை அரசு பொருட்களில் சொன்னார். அப்போ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அனுப்பிச்சாங்க. அந்த பொருட்களில் அரமனையுடைய பொருட்களில் திருமலராஜன் பட்டினம் ஒன்று இருக்குது, காவரைக்கால் பக்கத்தில். அவங்க மாமா இருக்கார், அவரை போய் பார்த்து வாங்கி கொடு, விலை உயர்ந்து அவர் பாண்டி மாதேவிக்கு வேணும்னு தான் அவர் அங்கே நான் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வரும்போது வர்றேங்கும்போது அவர் வாங்கி அனுப்பிச்சிட்டு இவர் மாமா வீட்டுக்கு வர்றாரு. அவர் வயது முதிர்ந்த காலத்தினால இறந்து போயிடுறாரு. அந்த தெருக்காரங்க, உறவினர்கள், மற்றவங்கள்லாம் சேர்ந்து அவர் இறக்கும்போது சொன்னார், என்னுடைய மாப்பிள்ளை காவிரி பூம்பட்டினம் போயிருக்காரு, வந்த உடனே என்னுடைய பொண்ணை அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்து பாதுகாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வந்த உடனே அந்த தெருக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, நான் எப்படிங்க இந்த பொண்ணை அழைச்சிட்டு போகணும்? இல்லைப்பா, அவங்க மாமா சொன்னால் அந்த வேறு யாரும் அவங்களுக்கு உறவு கிடையாதுங்க, நீ தான் அழைச்சிட்டு போகும்போது அங்கேருந்து காவிரி பூம்பட்டிலேருந்து வரும்போது மயிலாடுதுறை, திருடம்புதூர், கும்பகோணம், கொட்டையூர், இப்படி அந்த காலத்தில் அந்த கோபுரத்தை பார்த்து தான் அந்தந்த ஊருக்கு போவாங்க. இன்னும் போனால் அங்கேருந்து ஒரு கோபுரம் தான், அந்த ஊருக்கு போவோம், தரிசனம் பண்ணோம். அந்த ஊர் ஒவ்வொரு ஊர் தரிசனம் பண்ணும்போது இந்த ஊருக்கு வரும்போது இரவு ஆகிடுது. அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இதுதான் இந்த மரத்தடியில் ராத்திரியில் தங்க கோயில் அந்த இடத்துல சாப்பாடு எல்லாம் கொடுப்பேன். சாப்பிடும்போது ஒரு பாம்பு கடிச்சிச்சு, இறந்து போயிட்டார். அப்போ அந்த அம்மா ரொம்ப குழம்புது, ஐயோ இறந்து போயிட்டாரே, எனக்கு யாருமே துணை இல்லை, எனக்கு திருமணம் ஆகலையே, நடுவழியில் ஆகிடும்போது இந்த சாமி இருக்கிற சாட்சிநாதர்னு போட்டிருக்கல, இவர் ஏற்கனவே இவருக்கு பேர் புன்னை வனநாதர், புன்னை மரம் தான் இங்கே இது. அப்போ அவர் இங்கே அவனுக்கு எழுப்பிவிட்டு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு மதுரைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த அம்மாவும் சந்தேகம் ஏற்பட்டு போச்சு, இது போல் அனுப்புகிறேன்னா அங்கே போய் ஏதாவது சந்தேகம் பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது, நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னாரு. இங்கேருந்து அழைச்சிட்டு போனோம்னா இந்த அம்மாவை வேறு ஒரு வீட்டில் வச்சுட்டாரு. அந்த அம்மா முதல் தாரத்து அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், இந்த அம்மாவுக்கு ஒரு பையன், 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறான், ஒரே கிளாஸில் படிக்கிறான். படிக்கும்போது இவங்கெல்லாம் வைரவாரி இல்லையா, வசதி, அவங்களுக்குலாம் சாப்பாடு வீட்டிலேருந்து வரும் ஸ்கூலுக்கு. இவர் அந்த பெரிய மூத்தார் பையனுக்கும் வரும், சின்ன 2 பேரும் சாப்பிடுவாங்க. இறந்த அந்த இரத்த பாச உணர்வுலேருந்து 2 பேருக்கும் அன்பு பழகி 2 பேரும் ரொம்ப நெருங்கிய அண்ணன் தம்பி மாரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நாள் மூத்த ஆளுக்கு பையனுக்கு சாப்பாடு லேட்டாக வருது, இளைய ஆளுக்கு வந்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டு மூட்டா சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான். அந்த அம்மா போனவொன்னே, நம்ம இவ்வளோ பெரிய வணிகம், நம்ம பையனுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது, அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. யாருன்னு இன்னாருனதை நேராக அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த அம்மா, நீ யார், எப்படி என் பிள்ளைக்கு சாப்பாடு வேணும், நான் உங்கள் வீட்டுக்காரர், நான் அரதனகுப்த செட்டியார். அரதனகுப்த செட்டியார், அவர் என்னுடைய, நீ என்ன சொல்கிறாங்க. அவங்க வரலாறுலாம் சொல்கிறாங்க, நாங்கள் காவிரி பூம்பட்டினம் வந்தது, இங்கே கல்யாணம் பண்ணது, அனுப்பிச்சி வச்சது அப்படின்னு. ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன வேண்டிங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நீ சொன்னி இதை போல் எனக்கு துன்பம் வந்துருச்சு, இப்போ
என்னுடைய சந்தேகத்தை அந்த அம்மாவுக்கு போக்கணும் அப்படிங்கும்போது இங்கேருந்து அந்த சாட்சிநாதர் வன்னி மரம் அந்த பக்கத்தில் இருக்கு, கிணறு பக்கத்தில் மடப்பள்ளி, அது இது சகிதமாக போய் மதுரையில் போய் மதுரையில் சாட்சி அங்கே பார்த்துருக்கேன் சாமியா சாட்சி. மீனாட்சி அம்மன் கோவிலில் சாட்சி சொன்னாங்க. மீனாட்சி அம்மன் ஈசானி மலையில் வர அந்த இருக்குது, அந்த இருக்கு இருக்கும்போது அது வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த அதுக்கு முன்னாடி இவர் சாட்சி சொன்னதுனால இவருக்கு சாட்சிநாதர்னு பேர். அதுக்கு வந்து புண்ணியவனநாதர்னு. இது திருவிளையாடல் 64வது திருவிளையாடல் இருந்தது. நம்ம என்ன சொன்னால் எல்லாருக்கும் புரியுறாப்புல சொன்னால், நம்ம திருவிளையாடல் படம்னு சினிமா வந்து அதில் கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார் பாட்டு, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் உண்டு அப்படின்னு ஒரு வரி வரும். அதுபோல் பாண்டியன் கோவலனை கொன்னுட்டு பாண்டியன் கொண்டுட்டா கண்ணகி போய் மதுரைக்கு போய் வழக்குரையை போகிறார், என் கணவனை எப்படி கொன்ன, என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் பாண்டியன் கேட்குறான், யாருமா நீ இவ்வளவு ஆவேசமாக கோபத்தோடு வருவே அப்படின்னு சொல்லும்போது சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்கிறான். பத்தினி பெண் என்பது அந்த பூம்புகார்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கார் 2 வரி. வன்னி மரமும் மடப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்திய மொழிபுறகால் அப்படின்னு அந்த வரி 2 வரி வரும். அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது நடந்தது. இது வந்து சிறப்பு. விநாயகர் தெரியும், அது பெரிய ஊழி பெருக்கெடுத்து வரும்போது கொள்ளிட அந்த கொள்ளிடம் அந்த மண்ணியாறு, இது இடையில தான் இந்த ஊர் இருக்குது. ஆறு வந்து மண்ணியாறு வந்து எங்கேயுமே ஆறு வந்து கிழக்கு நோக்கி தான் போகும், மேற்கு வந்து. இந்த ஊரில் நேச சென்னையில் தெற்கு வடக்கா போகும் ஆறு. அது ஒரு சிறப்பு. இங்கே வந்து அந்த தேரடி மண்டபம் இருக்குது, பெரிய மண்டபம். அதில் என்ன வரலாறுனா, திருவாரூர் தேரழகு, திருவிடமதூர் தெருவழகு, திருப்பரம்பையும் தேரடி அழகு. இது 3 தமிழ்நாடு. நீங்கள் பாருங்கள், இப்போ மவுண்ட் ரோடுன்னு பார்த்துருப்பீங்க, அதை விட பெருசாக இருந்தது அந்த திருவிடமதூர் 4 வீதி, தேர் ஓடுற வீதி. அதனால அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய வீதி இருந்ததுனால தான் அந்த இது அப்படியே அந்த தேன் அபிஷேகம் வருஷத்தில் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி 60 லிட்டர் தேன் அபிஷேகம். எந்த வருஷம் நடந்தது இந்த பிரளயம்? எந்த வருஷம் நடந்தது? இது வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த இங்கே தான் அந்த சிங்க கிணறு இருக்குது, அந்த ஊழி பெருக்கெடுத்து வரும்போது அந்த கிணறுலாம் அந்த இது அடக்கிட்டாங்க, அந்த கேட்டு போட்டு மூடி இருப்பாங்க. எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் இந்த ஊருக்கு தண்ணியே ஏறாது. அந்த ஐதீகம் இன்னைய வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். அடுத்தது யாழ்ப்பாணத்திலேருந்து ஆறுமுகசாமின்னு வந்தார் சித்தர். அவர் கும்பகோணத்தில் மௌனசாமி மடத்தில் தங்கியிருந்தார். அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு பிடிக்கல, அதனால் ஒரு ஆசிரமம் அமைச்சு இந்த ஊரில் ஒரு இடத்துல செட்டில் பண்ணோம்னு அங்கேயே எல்லா ஊரையும் பார்க்கும்போது இந்த ஊருக்கு வரும்போது தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, ஆறு, பக்கத்தில் ரோடு எல்லாம் சூழ்நிலை சரியாக இருந்ததுனால அந்த இது மண்ணியாத்தன் கரை ஓரமாகவே ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்கே வந்து ஏழை எளியவர்களெல்லாம் சாப்பாடு போட்டு வருஷம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாப்பாடு 1000 பேருக்கு அந்த காலத்துலேயே போட்டாங்க. இப்போவும் வருஷம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஓரளவு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு நல்ல இதுதான். இந்த ஒரு இன்னம்பூர் வரும்போது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்து பத்திரிகை தெரியுங்களா? அதனுடைய நிறுவனர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அந்த ஊர்ல பிறந்தவர். இப்போ கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் வாய் குளர்னாக்க அங்கே வந்து கோயில். ரொம்ப நன்றிங்க. வாங்க. ரொம்ப நன்றி.